வர எலெக்ஷனில் யார் ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் மக்கள் வந்து மறந்துடுச்சு. நன்றி கிட்ட மக்களும் திருந்தாது. ஓட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அந்த பஸ் ஏன் சார் 2 ரூபா காசு 5 ரூபா காசு அது எதுக்கு? அது எங்க ரெட்டலை கட்சியில ஒரு அது டிவிக்கே நாங்கள் அடித்து தொட்டே நாட்டு 2026 ஜெயிக்கிறேன். அவங்களை அடிச்சு கீச்சே ஆகணும். வர எலெக்ஷனில் யார் ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாங்களா எங்கள் கலைஞர் தப்ப நாங்கள் ஓட்டுலாம் போடுவோம். நாங்கள் இல்லைம்மா, இந்த ஆட்சி வந்து இப்போ கலைஞர் ஆட்சி தான் நடக்குது இல்லையா? இந்த ஆட்சியே நல்லா இல்லை அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, எங்கள் ஆட்சி தான் கலைஞர் ஆட்சி தான் வரணும். அப்படிங்களா? சரிம்மா, நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ஆனால் வர்ற எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? எந்த ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு டிஎம்கே தான் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. இந்த இப்போ நடக்கிற எலெக்ஷனும் கலைஞர் தான் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டாலின் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஆட்சியை நிறைய பேர் விமர்சனங்கள்ல என்ன பண்ணிட்டாங்க, 4 வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட விவரமா நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு விவசாயி. இப்போ என் ஊர்ல வந்து மானிய விலையில வந்து பவர் டில்லரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இதை மாதிரி எல்லா ஊர்லேயும் வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டா. எனக்கு வயசு 44. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா, எடப்பாடி, கலைஞரை விடவே இன்னைக்கு சிறப்பாக பண்றாரு ஸ்டாலின். ஏன்னா வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? எந்த ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு? எல்லா ஆட்சியிலுமே இதாக தான் இருக்கு, அதனால நோட்டாக தான் போடலான்னு இருக்கும். வர எலெக்ஷன்ல யாருக்குமா ஓட்டு போட போறீங்க? எந்த ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும்? விஜய் ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும். விஜய் ஆட்சி. ஏம்மா, எதனால? நல்லது செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்த நடக்கிற ஆட்சியே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. இல்ல அது போய் ஜனங்களுக்கு தெரியல, ஏமாற்றம் அதிகமா இருக்கு. இப்போ எவ்வளவுதான் நிறைய பேர் பேசினாலுமே நிறைய பேர் விமர்சனங்களும் இந்த ஆட்சியில குறை வைக்கிறாங்க. ஏன்னா காசு கொடுத்து கண்டிப்பா மாத்திருவாங்க அப்படின்னு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாறுறவங்களும் இருக்காங்க, காசை வாங்கிட்டு மாறுறவங்களும் இருக்காங்க, உண்மையா ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க. நீங்க விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும். ஏன்னா அவரு செய்வார்னு நம்பிக்கை இருக்காமா? இருக்கு. ஒரு மனசுல அவருக்கு ஒரு தில்லிங்க இருக்கு. சரிம்மா, ரொம்ப நன்றி. வர எலெக்ஷன்ல யாருக்கு தலை ஓட்டு போட போறேன்? அந்த அண்ணனுக்கு தான். அண்ணன்னா எங்க அண்ணன் திருமலை தான். ஓகே, எதுக்காக, என்ன காரணம்? அவரு பிடிக்கும், சின்ன வயசுல அவரு பிடிக்கும், அது மாதிரி ஆகணும் அப்படின்றது. இப்போ திருமாவளன்றவரு கொஞ்சம் திமுக தான் கூட்டணியா இருக்கிறாரு. இப்போ இந்த திமுகவும் நல்லா பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றீங்க? அவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல, ஆனா பிடிக்காது. சரி, ஓகே. அது டிவிக்கே நாங்க அடித்து தொட்டே நாட்டு 2026 ஜெயிக்கிறேன். அவங்களை அடிச்சு கீச்சே ஆகணும். டிவிக்கே உள்ள வரவே கூடாது. அந்த விஜய் கட்சி உள்ள வரவே கூடாது. திருமலை கட்சி அந்த டிஎம்கேக்கு நாங்க நிப்போம். ஓகே. வர எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? இளைய தளபதி விஜய்க்கு. தாவேக்கா. காரணம் என்னென்ன? இவங்க ஆட்சி எனக்கு பிடிக்கல, அதான் உண்மை. எல்லாரும் இந்த ஆட்சி நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இவங்களோட செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கல, அதான் உண்மை. அது இல்லாம வந்து கரூர் பிரச்சனையில இவங்களுக்கு எல்லா இதுலயுமே என்ன பங்கு இருக்கு, ஆனா வந்து மறைக்கிறாங்க. அது இல்லாம மீடியாக்கள் எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்றாங்க, அதான். இப்போ விஜய்க்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? அது எந்த அளவுக்கு விமர்சனம் இருந்தாலும் புது ஒரு ஆளு என்ன வரப்ப நம்ம வந்து வரவேற்கணும். நம்ம வந்து இது ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம ஏத்துக்கணும் சில பிரச்சனைகளை. இப்ப சில பேர் கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இல்ல. அவர் இருந்தா ஏன் இந்த அளவுக்கு இருக்க போறாங்க? தூவி உண்டு உள்ள வச்சிருப்பாங்க எப்போதுமே. எப்பயும் நடந்திருக்கும் அந்த இது. அவர் மேல எந்த காரணமும் இல்லை, கரெக்டாதான் இருக்காரு அவரு. அவர் மேல நம்பிக்கை இருக்கு, அவர்தான் வரணும். அவ்வளவுதானே. நன்றி. வர எலெக்ஷன்ல யாருக்குமா ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு போறது? எந்த ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து தம்பி நான் வந்து சூரியத்துக்கு தான் போடுவேன். எப்பயுமே போட சொல்லுமா, அதே சொல்லுமா. நான் சூரியத்துக்கு போடுவேன். சூரியத்துக்கு. சரிங்க, ரொம்ப. வர எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு இதுல விருப்பமே கிடையாது யாருக்கும் போட. ஆக்சுவலா வந்து இது வரைக்கும் ஒரே கட்சிக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு இந்த வருஷம் வந்து அதுவும் சுத்தமா பிடிக்கல. மேபி சீமான் இல்லைன்னா விஜய், அவ்வளோதான். இல்ல, இப்போ அவங்க 2 பேருமே இப்போ விஜய் மேலேயும் ஒரு நிறைய விமர்சனங்கள் வருது, அதே மாதிரி சீமான் மேலேயும் ஒரு நிறைய விமர்சனங்கள் வருது. ஆனா இப்போ அந்த சீமான் அவங்க கூட போடுனது விஜய் ஃபேன்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி விஜய்க்கு சீமானுக்கு போட்ட ஓட்டுகள்ல விஜய் ஃபேன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப விஜயும் களத்துல வந்துட்டாரு. இப்ப அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச விஜய்க்கு தான் போடுவேன். விஜய். ஆமா. அது காரணம் என்னென்ன? காரணம்னா வந்து
எனக்கு ஒரு புதுசா யாராவது வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா எல்லாருமே ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி அதுதான் உண்மை. நிறைய பேருமே இந்த 4.5 வருஷத்துல நிறைய பண்ணிட்டாரு, மறுபடியும் நெக்ஸ்ட் அவரு அமைஞ்சாலே நல்லா இருக்கும், ஸ்டாலின் அமைஞ்சாலே இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர். வாய்ப்பே இல்லை, சுத்தமா வாய்ப்பு இல்லை. என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல, வெறும் வாய் தான் விடுறாங்க, எதுவுமே பண்ணலையே. ஏன் இப்போ இபியில கரண்ட் பில் வந்து 2 மாசத்துக்கு ஒருக்க இருக்கிறத 1 மாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான்லாம் வந்து பிசினஸ் மேன், நான்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறேன். இப்போ ஏன்னா நான் இப்போ புதுசாக ஒரு பிசினஸ்குள்ள போறவங்க போது வந்து 2 மாசத்துக்கு நான் பல்கா காட்டும்போது ரொம்ப சிக்கலான விஷயம். அது மாதிரி எதுவுமே சொன்னதெல்லாம் ஒன்றும் செய்யலை. சும்மா அங்கங்கே பில்டிங் கட்டிட்டு அரங்கம், கலைஞர் அரங்கம், அது ஒரு அரங்கம், இது ஒரு அரங்கம்னு அவங்க பேரை வச்சுக்கிறாங்க. மற்றபடி நீங்களே சொல்லுங்க, என்ன வந்திருக்கு? ஒன்றும் வந்ததுதான் கிடையாது. ஆமா, சரி, ஓகேண்ணா. லாஸ்ட்டாக சொல்லிருங்க, யாருக்கு ஆதரவு? நான் விஜய்க்கு தான். விஜய். ஓகே, தேங்க்ஸ். வர எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? யாருக்குமே போடணும்னு நினைக்கிறேன். எந்த ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி இல்லைன்னா பிஎம்கே, அன்புமணி. ஆமா, ரெண்டுத்துலயும் இப்ப கரண்டா சரி இவரு நின்னா எதனா ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு? அன்புமணி தான். அன்புமணி. ஆமா. காரணம் என்னன்னு? காரணம்னா அவர் படிச்சிருக்காரு, எல்லாமே தெரியும், எல்லா விஷயமும். இன்னைக்கு வேலை வாய்ப்பு என்னங்கிறது எல்லாமும் நடவடிக்கை இன்னைக்கு நாட்டை என்ன போயிட்டு இருக்கு. விவசாயிக்கு கண்டிப்பா உதவாரு. இலவச படிப்பு, மருத்துவம் கொண்டு வந்திருக்காரு. 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது அவர் தான். அதெல்லாம் மக்கள் வந்து மறந்துடுச்சு. நன்றி கெட்ட மக்களும் திருந்தாது. ஓட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் 1000 ரூபா காசுக்கும் மக்கள் போகுது. அதுக்கு என்ன பண்றது? இப்போ இந்த ஆட்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மானகட்ட ஆட்சி. இந்த ஆட்சி நல்ல ஆட்சிலாம் நான் சொல்ல மாட்டேன். இது நிறைய பண்ணியிருக்காங்க இந்த ஆட்சியில அப்படின்ற மாதிரி நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே. அப்படி தெரிஞ்சாதான் நீங்களா சொல்லுங்களா? பண்ணியிருக்காங்கன்னு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. கற்பழிப்பு, கொலை, சாராய கடை, அதுதான் நடந்துட்டு இருக்கு. வேற எந்த ஆட்சியிலும் இது அதிகமா தொடர்ந்த மாதிரி தெரியலையே. இப்போதைக்கு நான் விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். வந்தா நல்லது, செஞ்சா நல்லது. விஜய் சொல்றீங்களா? இல்ல எல்லாரும் சொல்றதுக்காக சொல்றீங்களா இல்ல உங்களோட இல்ல செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். புதுசா வராது வந்தா செய்வாங்கல்ல, அதனால சொல்றீங்க. சரிக்கா, இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அது பிரகாரமா என்ன நினைக்கிறீங்க? நல்லாதான் இருக்குது இந்த ஆட்சி. இருந்தாலும் அவ்வளவா இதாகல இல்ல. இதே இருந்துட்டு புதுசா மாற்றம் ஒண்ணு வந்துச்சுனாக்கா கொஞ்சம் இதா இருக்கும். சரிக்கா, நன்றிக்கா, ரொம்ப நன்றி. நான் வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? எந்த ஆட்சி அமைஞ்சா நல்லா இருக்கும்? திமுகவுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கிறோம். காரணம் என்னன்னு? காரணம்னா மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு தேவையான அனைத்து நல்லதையும், பெண்களுக்கு பேருந்து வசதி, எல்லா வசதியும், பாதுகாப்பு எல்லாமே நல்லா இருக்கிறதுனால திமுகவுக்கு ஓட்டு போடலாம் நாங்கள் இருக்கிறோம். இந்த 4.5 வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்க? அதே மாதிரி நிறைய விமர்சனங்கள் வருது இல்லையா? அதுக்கெல்லாம் என்னன்னு சொல்றீங்க? விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க பதில் அளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காகவே திமுக பிறந்த வரையும் திமுக நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஐயா, வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? எந்த ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்? ஏன்னா ரெட்டலை சொல்லிட்டீங்களே. ரெட்டலை இது காரணம் என்னங்க ஐயா? எனக்கு தாலி 50,000 பணம் கொடுத்தாங்க, 1 பவுன் காசு கொடுத்தாங்க. இப்ப இந்த ஆட்சியே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல. என்னன்னு படிச்சவனுக்கு வேலை கொடுக்கல. இன்ஜினியருக்கு படிச்சிருக்கேன், 3 பிள்ளை மருமகன் வாத்தியார் வேலைக்கு 2 பேர் படிச்சிருக்கான், வேலையை கொடுக்கலீங்க சார். அதே ரெட்டல எடப்பாடி ஐயா வந்தா கொடுப்பாரு. கண்டிப்பா கொடுப்பார் சார். இந்த 4.5 வருஷத்துல நிறைய பேர் விமர்சனங்களும் வைக்கிறாங்க இந்த ஸ்டாலின் ஆட்சி மேல. அதே மாதிரி நிறைய பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பண்றதுல தமிழக மக்களுக்கு என்ன இருக்கு? பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அந்த பஸ் ஏன் சார் 2 ரூபா காசு, 5 ரூபா காசு? அது எதுக்கு? அது எங்க ரெட்டலை கட்சியில 1 பவுனுக்கு காசு கொடுத்தாங்க, 50,000 பணம் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா. நான் அந்த கட்சிக்கு ஜாலின் கட்சி தான், மறந்துட்டேன். இப்ப படிச்சு இன்ஜினியர் படிச்சுட்டு என் பையன் வேலையை வீட்டுல இருக்கான், மருமகன் வாத்தியார் வேலையை படிச்சுட்டு இருக்காரு, 100 மருமகன் வாத்தியார் வேலையை படிச்சுட்டு இருக்காரு, பாப்பா இன்ஜினியர் வேலை படிச்சுட்டு வீட்டுல இருக்கு. வேலை தரண்டு ஓட்ட வாங்கிட்டு போறீங்க, ஓட்டுக்கு வேலை கொடுக்கல. பணம் வேலை கொடுத்தா 10 லட்சம் 8 லட்சம் கேட்கறான். பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறான். பணத்தை வாங்கிட்டு சொல்லுங்க சார். அப்புறம் என்ன ஏமாத்துறாருன்றீங்களா? இந்த பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறானுங்க கட்சியெல்லாம். பாப்பாவுக்கு 30,000 பணம் கட்டினா என்ன ஒரு வேலை தரேன்னா அதுவும் போச்சு. அந்த பணம் வேலை வரும்னு எம்எல்ஏ இருக்காரு இதுல காட்டு மன்னர், அவர் ஷார்ட்ல எவனே வாங்கினான். என்னங்க மோசம், சரியில்லை. வர எலெக்ஷன்ல யாருக்கு நான் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? திமுக. எதனால? காரணம் திமுக தாங்க, பரம்பரையாக. இப்போ நிலைமை நல்லாதான் இருக்கு. நிறைய பேர் விமர்சனங்கள் நிறைய சொல்றாங்க. விமர்சனங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதுல கஷ்டமா இருக்கும். எல்லாம் அவங்க செஞ்சு பார்த்தா தெரியும். ஐயா, வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? எடப்பாடி ஐயா தான் வரணும். காரணம் என்னங்க ஐயா? அவர் வந்தாதான் வந்து நல்லா இருக்கும் நாடு.
இப்போ இந்த ஆட்சியே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அது அந்த கட்சிக்காரங்களுக்கு பொதுமக்களுக்கு இதுல ஒன்றும் உபயோகம் கிடையாது. எடப்பாடியார் வந்தாருன்னா அவர் 4 வருஷம் ஆண்டாரு. இப்ப இருக்கிற கஞ்சா பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை இதுதான் அதிகமா இருக்கு இந்த ஆட்சியில. அதே மாதிரி இப்ப விஜயும் புதுசா வந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க. இப்ப அவர் வந்தா நல்லது செய்வாருன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? செய்வாரு. ஆனா அவர் சில இது அந்த சினிமா பணியிலே போறதால அது அவர் கெட்டவர்னு சொல்ல நல்லவர்னு சொல்லல. அவர் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா மக்கள் ஏத்துக்கணுமே. கண்டிப்பா ஆதரவு ரெட்டலைக்கு தான். ஓகேங்க. என்ன வர எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்குண்ணே? கண்டிப்பா நீங்க சொல்ல விஜய் தான். தலைவர் காரணம் எதுக்குண்ணே? அவங்க வந்தா நல்லா செய்வாங்க. அவங்க மற்றவங்க எல்லாமே வச்சு சாப்பிட்றாங்க. அவங்க ஒரு ஃபேமிலி சாப்பிட்றாங்க. தலைவர் வந்தால் கண்டிப்பா நல்லா நடக்கும். இல்ல இந்த ஆட்சி கூட நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? அப்படியே இன்னும் பெருசாக செஞ்சே கிடையாது. தலைவர் வந்தால் நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா செய்வார். மக்களுக்கு நல்லா செய்வார். தளபதி வந்தா செய்வார்னு நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பா செய்வார். கண்டிப்பா செய்வாங்க. எதனால அந்த நம்பிக்கை? விஜய் பிடிக்கும். அவங்க காசு பணம் வேணும்னா அவங்க சினிமா துறையிலேருந்து சம்பாதிச்சுக்கலாம், செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது காசு பணம் ஒன்றும் பெருசாக ஆசைப்படல. காசு பணம் ஆசைப்பட மாட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போ கல்வி உதவி நல்லா செய்வாங்க. ஓகே.